ஒவ்வொரு மாசமும் இந்த மாசம் கண்டிப்பா சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா சம்பளம் வந்ததும் அது மறந்து போயிடுதா? அப்படின்னா பிரச்சனை நீங்க இல்ல. நீங்க பயன்படுத்துற முறை. இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சேமிப்பு தானா நடக்கும். நம்ம பயணத்துல சேமிப்பை எப்படி தொடங்கணும்? எப்படி பாதுகாக்கணும்? கடனை எப்படி சரியா பயன்படுத்தணும்? அதுக்கப்புறம் முதலீடு. இப்படி ஒவ்வொரு படியா கத்துக்கிட்டு வர்றோம். போன 2 வீடியோல சேமிப்புக்கு அடித்தளம் போட்டாச்சு. இன்னைக்கு அத ஆட்டோமேட்டிக் ஆக்க போறோம். வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். இது கவின். ஒவ்வொரு மாசமும் ஒரே டயலாக். இந்த மாசம் கண்டிப்பா சேவ் பண்ணுவேன். ஆனா மாச கடைசியில அதே ஜீரோ. கவினோட கேள்வி, என்னால சேமிக்கவே முடியலையா? இல்ல, மறக்காம இருக்கிற சிஸ்டம் இன்னும் அமைக்கல. இந்த சைக்கிள் ரொம்ப பேருக்கு ஃபெமிலியர். நினைப்போம், மறந்துடுவோம், செலவாயிடும். மறுபடியும் அடுத்த மாசம் அதே ப்ராமிஸ், அதே ரிசல்ட். இது வில் பவர் ப்ராப்ளம் இல்ல, சிஸ்டம் ப்ராப்ளம். ஏன் இப்படின்னு தெரியுமா? நம்ம எதிரி ஒருத்தர் இல்ல, 4 பேர். மறதி, ஆசை, தள்ளி போடுற பழக்கம், மாறுற மனநிலை. இந்த 4 பேரோட தினமும் போராடணும்னு அவசியமா? இல்ல. ஒரு விடயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதன் மறப்பான், சிஸ்டம் மறக்காது. அதனால வில் பவரை நம்பாதீங்க, சிஸ்டத்தை நம்புங்க. ஆட்டோ சேவ்னா எதுவும் மேஜிக் இல்ல. சம்பளம் வந்ததும் பேங்க் உங்க சார்பா சேமிப்பை தானா எடுத்துடும். நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்ல. ஒரே ஒரு முறை செட் பண்ணினா போதும். இப்போ 2 வழி. மேனுவல், ஒவ்வொரு மாசமும் ஞாபகம் இருக்கணும். ஆட்டோமேட்டிக், ஒரு முறை செட்டப், அப்புறம் ஞாபகமே தேவையில்லை. ஒரு கேள்வி, நீங்க உங்களையே நம்புறீங்களா இல்ல சிஸ்டத்தை நம்புறீங்களா? ஆட்டோ சேவ் எப்படி பண்றது? கடினமே இல்ல. 3 வழி. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்கரிங் டெபாசிட், ஆட்டோ ஸ்வீப். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதுல தொடங்குங்க. பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் தேடாதீங்க. ஜஸ்ட் தொடங்குங்க. செட்டப்பும் அவ்வளவு சிம்பிள் தான். ஆப் ஓபன் பண்ணுங்க. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஆர்டி. டேட் சம்பளம் வந்த மறுநாள். சின்ன தொகை, தனி சேவிங்ஸ் அக்கவுண்ட், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ரோல் சம்பளம் பிளஸ் 1 டே. ஏன் தெரியுமா? சம்பளம் வந்த அடுத்த நாளே சேமிப்பு போயிடணும். அதுக்கு முன்னாடி செலவு ஆரம்பிச்சா மீண்டும் பழைய கதையிலேயே போயிடுவோம். இப்போ கவினை மறுபடியும் பார்ப்போம். 6 மாசம் மேனுவல். சில மாசம் சேமிச்சார், சில மாசம் மறந்துட்டார். முடிவு ஜீரோ. முயற்சி இருந்துச்சு, முறைதான் தப்பு. அதே கவின், அதே சம்பளம், ஒரே ஒரு மாற்றம், ஆட்டோ சேவ். ஒரு வருடம் கழிச்சு சேமிப்பு 42,000 ரூபாய். சம்பளம் கூடல, வில் பவர் கூடல, வேலை பண்ணுனது சிஸ்டம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நடுவுல பணம் தேவைப்பட்டா எடுக்கலாம். தொகை அதிகமா இருந்தா குறைக்கலாம். இந்த மாசம் முடியலனா நிறுத்தலாம். ஆட்டோ சேவ் அது ஒரு சிறை இல்ல, உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு உதவியாளர். ஒரு நிமிடம் யோசிங்க. நீங்க ஒவ்வொரு மாசமும் சேமிக்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே ஒரு முறை சிஸ்டம் அமைச்சா அது ஒவ்வொரு மாசமும் உங்களுக்காக வேலை செய்யும். அதனாலதான் சேமிப்பு ஒழுக்கம் இல்ல, அது ஒரு செட்டப். இன்னைக்கு 3 விடயம் மட்டும். 1, சிஸ்டம் வில் பவரை விட பவர்ஃபுல். 2, ஒரே ஒரு முறை செட்டப். 3, சம்பளம் பிளஸ் 1 டே. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. சேமிப்பு தானா தொடங்கும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல யூபிஐ பாதுகாப்பா, புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது எப்படின்னு பார்ப்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.